Hi friends, இந்த வீடியோல empty paint bottle reuse பண்ணி ஒரு craft எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா subscribe பண்ணி bell பட்டனையும் click பண்ணி all notifications click பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க இப்போ paint bottle எப்படி craft பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலியா போன ஒரு பெயிண்ட் பாட்டில் எடுத்துர்க்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடி மேல நம்ம சின்னதா ஓட்டை போடணும். இது வந்து நம்ம ஊக்க அளவுக்கு ஓட்டை போட்டாலே போதும். இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே குத்த முடியாது. ஏன்னா அந்த பாட்டிலோட மூடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அதனால இந்த ஊக்க வந்து லைட்டா சூடு பண்ணி நான் வந்து அதுல ஓட்டை போட்டேன். பாருங்க. இந்த மாதிரி சின்னதா போட்டுக்கோங்க. நமக்கு பெரிய சைஸ்ல தேவையில்லை. சோ இந்த மாதிரி சின்னதா போட்டுட்டு இதுல வந்து நம்ம டூத் பிக் வந்து செட் பண்ண போறோம். சோ டூத் பிக் வந்து கரெக்ட்டா அதுல செட் ஆகி நிக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தா போதும். பெரிய சைஸ்ல நம்ம போட்டோம்னா அது வந்து ஆட ஆரம்பிச்சிரும். சோ நமக்கு கரெக்ட்டா அதுல நிக்காது. சோ கரெக்ட்டா அந்த டூத் பிக் போற அளவுக்கு மட்டும் அதுல வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க அந்த டூத் பிக் வந்து நல்லா ஆடாம அசையாம கரெக்ட்டா செட் ஆயிருக்கா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் பேப்பர் எடுத்துர்க்கேன். இத வந்து வீடியோல காட்ற மாதிரி நல்லா ஒண்ணு போல சின்னதா அந்த மடிப்பு வந்து சின்னதா வர்ற மாதிரி பார்த்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம டூத் பிக் ரெடி பண்ணிருக்கோம்ல அது மேல வச்சு இத வீடியோல காட்ற மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. இதுக்கு பதிலா நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். சாக்லேட் பேப்பர்னா எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கும். சோ அதனால நான் சாக்லேட் பேப்பர் யூஸ் பண்ணி இத வந்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது அது டக்குன்னு ஒட்டாது. ஏன்னா நம்ம சாக்லேட் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கனால. சோ இந்த மாதிரி பேப்பர் கிளிப் ஏதாச்சும் யூஸ் பண்ணி அது மேல வந்து மாட்டி வச்சிருங்க. மாட்டி வச்சீங்கன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும். அடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு சாக்லேட் பேப்பர் எடுத்து இதையும் மடக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ரெடி பண்ண மாதிரியே இன்னொரு சைடுக்கும் இத மடக்கி வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒட்டினது வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி இதுலயும் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணி ரெண்டையுமே சேர்த்து வச்சு மாட்டி வச்சிருங்க. இதுக்கு வந்து நம்ம துணிக்கு மாட்ற கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா ரெண்டு பக்கமும் தனித்தனியா கூட மாட்டிக்கலாம். இது வந்து நல்லா ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். அடுத்து வந்து நான் ஏர் ட்ரை கிளே எடுத்துர்க்கேன். இத வந்து நல்லா ஒண்ணு போல தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒண்ணு போல ஏர் ட்ரை கிளே வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இத வந்து அந்த பெயிண்ட் பாட்டில் மேல வீடியோல காட்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளே அப்ளை பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ற இடத்தெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம அழுத்தும் போதே அந்த ஜாயின் பண்ண இடம் வந்து தெரியாம ஒண்ணு போல ஆயிரும். சோ அந்த மாதிரி பார்த்து கிளே வந்து ஜாயின் பண்ண இடம் தெரியாத அளவுக்கு கைட்டே அதை அழுத்தி விடும்போது நம்ம ஒண்ணு போல ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்துடலாம். சோ அதனால கவனமா ஒண்ணு போல அந்த கிளேவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த டூத் பிக்கையும் பெயிண்ட் பாட்டிலையும் ஜாயின் பண்ற இடத்துல கிளே வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம அந்த டூத் பிக்கையும் பெயிண்ட் பாட்டிலையும் ஒண்ணு போல ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கிளே எடுத்து சைடுல நம்ம சாக்லேட் பேப்பர்ல ரெடி பண்ணோம்ல அந்த இடம் ஃபுல்லுமே இந்த கிளே யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கவர் பண்ணிருங்க. ரெண்டு பக்கமுமே ஒண்ணு போல நல்லா ஃபினிஷிங் நீட்டா வர்ற மாதிரி அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ரெண்டு கையுமே ஒண்ணு போல நம்ம வந்து கிளே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததா அந்த டூத் பிக் மேல வந்து நம்ம திருப்பியும் கிளே வச்சு தலை மாதிரி செட் பண்ண போறோம்.
இதுக்கு வந்து நம்ம அந்த க்ளேவை டூத் பிக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பக்கமுமே க்ளே வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீறல் எதுவுமே பிரிவு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா ஒன்று போல் கைட்டே அழுத்தி விட்டு சரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து க்ளே காஞ்சதுக்கப்புறமா நமக்கு கீறல் வந்துடும். ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே கீறல் இல்லாத அளவுக்கு க்ளேவை ஒன்று போல் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஃபேஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அந்த தலையில் வந்து துண்டு வச்சு கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி க்ளே எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த தலையில் இருக்கிறது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து நல்லா காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். அடுத்து வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் கோன் ஷேப்பில் கம்மியாக வர்ற மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த நியூஸ் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிரியாமல் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அடுத்து வந்து ஏர் ட்ரை க்ளேவை எடுத்து இது மேலே வந்து அந்த நியூஸ் பேப்பர் தெரியாத அளவுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே அப்ளை பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த நியூஸ் பேப்பர் பீஸை அழகாக க்ளே யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுலேயுமே கையை வச்சு அழுத்தியே அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதை வந்து 2 பக்கமும் ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி அவங்களோட கால் மாதிரி நம்ம செட் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த பாட்டிலோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம ஒட்டும்போது அந்த கை வந்து ஓரளவுக்கு நமக்கு காஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து பாதி காஞ்சதோடு மடக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே மடக்கும்போது வந்து அது அந்த அளவுக்கு மடங்காது. ஏன்னா நம்ம சாக்லேட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால அந்த அளவுக்கு மடங்காது. இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். அந்த பாதி காஞ்சிருக்கும் போது நீங்கள் மடக்கி விடும்போது கை வந்து மடங்கிக்கும். அதுபோக சப்போர்ட்டுக்கு நமக்கு கீழே கால் வச்சிட்டனால அந்த கை வந்து நமக்கு முன்னாடி கூடி வந்த மாதிரி நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம க்ளே யூஸ் பண்ணி அந்த பெயிண்ட் பாட்டில் மேலே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ளே எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம புல்லாங்குழல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அவங்க கையில் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி 2 கைக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இதை வந்து ஒட்டிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம க்ளே மாடலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த தலைப்பாகை மாதிரி கட்டினோம்ல, அந்த தலைப்பாகையில் வந்து அந்த மடிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கீழே அந்த வேஷ்டி மாதிரி இருக்கிறதுலையும் அந்த மடிப்பு வர்ற மாதிரி க்ளே டூல் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நெத்தியில் வந்து பொட்டு இருக்கிற மாதிரி சின்னதாகவும், அப்புறம் அந்த புல்லாங்குழலையும் டிசைனுக்கு நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து செட் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே எப்படி க்ளே மாடலிங் டூல்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீட்டிலேயே கூட க்ளே மாடலிங் டூல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து காப்பு இருக்கிற மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம பெயிண்ட் பாட்டிலில் அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஷைனிங்காக இருக்க கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே அந்த தலைப்பாகைக்கு வந்து எல்லோ கலரில் அந்த பேர்ல் கலர் வந்து யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டிக்கு வந்து டார்க் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணுறேன். இதுவுமே ஷைனிங்காக இருக்க அந்த பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த கண்ணுக்கு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி லைட்டாக கண்ணு தெரிகிற மாதிரி வரைகிறேன். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து இதை எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் செயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் நம்ம பால் செயின்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி செயின்ஸ் மாதிரி போட்டு கையில் அந்த காப்பு மாதிரி நம்ம பண்ணோம்ல அந்த இடத்துலையும் பாசி யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அந்த க்ளேயில் வச்சு அழுத்தி விடும்போதே அது வந்து சரியாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் கண் வரைஞ்சிருந்தேன். அது வந்து சரியாக தெரியாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை பிளாக் கலரில் மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பெயிண்ட் பாட்டிலில் அழகாக ஒரு பொம்மை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.